பண்ணணுமா? ரைட்ரா. ஏடா இங்க எதுவுமே கொளுத்து எப்படி போட்ட? 2 வெடி இருந்துச்சுல அதுல. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளியா. ஸோ நம்ம வந்து தீபாவளி அன்றைக்கி நம்ம வெடி வெடிக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வெடிக்க போகிறோம் அப்படின்னா, வெடி வெடிக்கிறதுக்காக ஒருத்தன் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துடும். ஹாய் சொல்கிறாரே. ஹாய். அப்புறம் என் சப்ஸ்கிரைபர்ஸை விட்டு ஒன்று அடிக்க வைப்போம், பார்த்துக்கோ. இப்போலாம் அவனுக்கு காட்ட மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வெடி வெடிக்க போகிறோம். நம்ம காஸ்ட்லியான வெடிலாம் வாங்கியிருக்கோம். ஸோ தீபாவளி அன்றைக்கி போய் வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ லைனாக ஒன்று ஒன்றா நம்ம வெடிக்கிறத காட்ட போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஏய், யாரை கேட்டு பண்ணி ஆரம்பித்தா? ஸோ நம்ம என்ன வெடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பைடர்மேன். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ண காட்டு. இது பேர்னா ரஜினி வெடியா? இது பேர்னா புஜிலி வெடியா? இது பேர் எப்படி? இது எதுக்கு இதுக்கு புஜிலி வெடின்னு பேர் இருந்துச்சு? நீ எந்த லைட்டை வாங்கி கொட்டினதுக்கப்புறம் ஸோ இந்த வெடி தான் நம்ம இப்போ வெடிக்க போகிறோம். லைன் பை லைனாக இப்போ வெடிக்க போகிறோம். ஸோ வெடித்து ஒருத்தன் வண்டி வச்சுருக்கான், அந்த வண்டியில் கொளுத்தி விட்ருவோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம தீபாவளி. ஸோ வாங்க வெடி வெடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வெடி வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனால் அதுக்கு தீப்பெட்டி வாங்கிட்டு வச்சு வெடி வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் அதுக்கு ஊதுபத்தி வாங்கிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் எங்களுடைய ஐடியா பார்த்திங்களா, மெழுகு திரி வச்சு கொளுத்துடா. கொளுத்துனா வர அதே பத்திய மாட்டேங்குது, வெறியில் கிடக்குறப்போ நான் கொளுத்துறேன். சாரி கிழிச்சிருக்கு. அது நல்லா குச்சி நினைக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொளுத்தியாச்சு. இப்போ நம்ம வெடி வெடிக்க போகிறோம். ஏய், நானும் ஆரம்பிப்பேன், கொடு. நான் தான் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஆரம்பமே புஷ்னு போச்சா? ஆரம்பமே புஷ்னு போச்சு. அதுதான் இப்போ பாரு. சே வி காட் இட். இராரா, இப்போ இந்த தடவை கரெக்டாக வெடிக்கணும்டா. ஹாய். ஏ ஓ, இவ்வளோ பண்ணணுமா? ரைட்ரா. கீழே இவனுக்கா பேனர் போடணும், மது பழக்கம் உயிரினத்தை கேடு அப்படின்னு. அவன் கையில் என்ன வச்சு நான் என்ன பண்ணேன்? அப்படியே பேசிக்கிட்டே வெளியே வாயில போட்டுக்க போகிறான். ரெண்டு பேர் நிற்கிற பொசிஷனே சரியில்லை. நான் எங்கே நின்னா சேஃபாக இருப்பேன். தம்பி ஃபோன் என் கையில் இருக்குது, அதனால வச்சுக்கிட்டோம். ரைட்டா. இல்லை வர்றோம் இல்லை, டிராஃபிக் பிடிச்சா அதை பிடிச்சாங்களா? ஏ அது வேணும், அதை எடுத்துருவான். ரெண்டுமே அணைஞ்சா நீ அது நல்லா இருந்துச்சு. இது வேணும். ஓ அப்படியா? அப்படியே இப்போ வாங்கிட்டோம். இப்போ அணையாது. ஏன்னா ஹரிசாண்டலாக வைக்க சொல்லிட்டேன், எல்லாரும் தான் கவனம் வராங்க. ரைட்டு. ஆனால் தீக்குச்சி எரியதே அதில் தெரிய மாட்டேங்குது. தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மாசா இல்லை, இந்தோ ஐயோ இவன் கரெக்டாக மாஸ் பண்ணிட்டானே. இப்போ கொளுத்தி அவன் வாயிலே போட போகிறான். இப்போ ரைட்டா தெறிக்க விட்டான். ரெண்டு இருக்குது. நான் இப்போ கேமரா பிடிச்சிட்டேன், அந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க, ஒழுங்காக எடுத்துடலாம். அங்கே ஒன்று இருக்குது பாருங்க, ரோடு எண்டில் இருக்குது. மெழுகு தெரிஞ்சு 2 நாள் ஆச்சு. இது ஒரு பழப்பு. போ வண்டியை வெடிக்க அதுக்கு சீட்ல கூட சாம டேங்க்ல வைக்கணும். இங்க இருக்கு பாரு. ரைட்டா. வண்டிக்காரன் பதறான், அங்க ஒரு செதறா. டேய் எவன கீழே வச்சது அப்படியே ஆடி சடா ஓ வண்டி தான் போகும் போனிச்சுனா. சாமி வாட்டது நீ திரும்பி பேச பண்ணும் கனில்ரா. வாட்டத்துக்கு ஏன் மேலேயே போடுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ அந்த கேப்பில் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். 10 பைசா வராத பர்ஃபார்மன்ஸ். அவன்கிட்ட தான் போகணும். போ அவன்கிட்ட வாங்கி அவன்கிட்ட வெடிங்க. என்ன பண்ண முடியுமா அத்தனையும் பண்ணுறாங்க. அங்கே வெடிக்க போதுரா.
நான் வெடியே பார்த்து வைக்கல மெழுகுவத்தி அங்கே கரெக்டாக இருந்துச்சு. போய் அங்கே வீடியோ எடுப்போம். நீ வீடியோவில் கவர் ஆகக்கூடாதுன்னா நீ தான் வீடியோ எடுப்போம். அதான் நீ பக்கத்தில் வந்து நின்று கவரக்கூடாதுன்னா இவன் தான் அது இந்நேரத்துக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பான், ஜோலியை முடிச்சு விட்டுருப்பான். பரவாயில்ல ஆயிட்டு சீட்டை கறிக்கிட்டு போக போறானு இன்னைக்கு. சீட்டு போனா போயிட்டு போயிட்டு வா சீட்டு. டேய் உனக்கு கொளுத்தி நிக்க இடமே இல்லையா? கொளுத்துறதே இவ்வளவு பதட்டமாட் பண்ண வைக்கிறாங்க. வெடிக்காதா 10 வைக்கிற மெழுகுவத்தி. சாம் நல்லா நுனி நல்லா திரி எல்லாத்தையும் நல்லா திரிச்சு விடு, நல்லா ஒட்ட விடு. அது தூக்கி போடும்போது விளைக்கிறோம், வேஸ்டா போயிடும், பத்திக்காது. எப்படி பண்ணு? ஆனா மருந்துல எடுத்துக்காம பாத்துக்கோ துணி. அதை எடுத்துருக்கலாம். கையை மட்டும் நீ நான் கொளுத்திக்கிறேன். கீழே உருண்டு விடுதுடா. அகல் விளக்கு கொளுத்துறாங்க, அணைக்காம பாத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், அணைக்க பக்கத்துலயே அணைக்கிறாங்க. மாஸ்க் போட்டிருக்கல சாமு. 3 அடி என்ன ஆச்சு உன்னோட? 3 அங்க நின்று 2 நாள் ஆச்சு, கொளுத்தவே இல்லை. தீப்பெட்டி மட்டும் கொடுத்துருப்போம், அதுக்கு அதை வச்சு இப்படி கொளுத்த விடாம. ஸோ இவ்வளோ நாள் நினைக்காது, இப்போ பண்ண போறேங்கிறான். இல்லடா என்ன பண்றீங்க? என்ன நான் சொல்றேன் ஐடியா பண்ணுங்க. டேய் இதான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, செவிட்டு நான் கம்னாட்டிங்களா? ஐயோ ராகு சூப்பராக நினைக்கிறோம். அந்த கொப்பையெல்லாம் சேர்த்து கொளுத்தி ஒவ்வொரு அடியாக தூக்கி போட்டுக்கிறான், அதுவே வெடிச்சுக்கும். இதெல்லாம் 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 இன்னொரு சயின்டிஸ்ட் வர வேணா, நீங்களாம் கத்துப்பீங்கன்னு பொறுமையாக இறக்கி விட்டுட்டுருங்க. எப்படியும் கொஞ்சம் தெரிய போறது இல்லை. நான் வெடிக்க போறேன். வெடிய உட்காந்து வேற அது கண்டிப்பா இன்னைக்குள்ள எப்படியா வெடிச்சிடும். நீங்க வேலையை பார்க்கலாம், நீங்க தயவுச்சு பகல போதீங்க. இதெல்லாம் இவ்வளோ எரியுது, ஒரு வெடியை கொளுத்துறதுக்கு நெருப்பு இல்லையா அதில்? அவ்வளோதான். அந்த தாருக்கு கீழே தான் அந்த வண்டியில வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தாரு கிராஸ் ஆக போகுது, அந்த வெடி வெடிக்க போகுது. நீ வீடியோ எடுத்த நான் சொல்லிக்கிறேன். எத்தனை நாள் எனக்கு வீடியோ எடுத்துறேன்னு பாரு. சேவா ஏன் பாக்குறல? டேய் யாராது எந்த இருக்காரடா? ஏய் தீப்படி தீப்படி ஓசே தீப்படி தீப்படி. ஆமா ஷூ அதுல ஒரு குச்சி வேற இருந்துச்சு. தா ஆனா விடு, நீங்க வீடியோ ஒழுங்கா எடுத்தா போதும். ஓகே அப்ப அது கஷ்டம் தான். இல்லை எதை கொடுத்துறதுன்னே தெரியல எனக்கு. என்ன வரும் இரா என்ன? ஏய் அரப்பைச்சோம் ஏடா இங்க எதுமே கொளுத்து எப்படி போட்ட? 2 வெடி இருந்துச்சுல அதுல. நீ வெடிடா. ஏடா இதோட தீபாவளி முடிஞ்சு. ஸோ அடுத்த விலாக்ல சந்திப்போம். ஸோ பாய் பாய். இந்த விலாக் இதோட என் பண்ணிட்டு அடுத்த விலாக்ல பார்ப்போம். பாய் பாய். சரிப்பா நீ தீபாவளி கொடுப்பா அவங்க